இன்றைக்கி டே இப்படி தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் வந்து விரிப்பை எடுத்ததுமே வந்து எந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறம் காஃபி தாங்க போட்டு கொடுப்பேன். என் ஹஸ்பண்ட் வந்து காலையில் காஃபி கட்டாயம் குடிப்பாங்க. அதனால் அவங்களுக்கு தான் வந்து காஃபி போட்டுட்டு இருந்தேன். தேனில் வந்து இந்த வெள்ளைப்பூடை ஊற வச்சுருக்காங்க என் ஹஸ்பண்ட். அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இட்லி பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. அதை கொஞ்சம் வந்து சூடு ஆறட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மிக்ஸி ஜாரோடு வச்சுருந்தேன். அதை தான் வந்து இப்போ டப்பாவில் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தேவையானப்போ எடுத்துக்கலாம். நல்லா ஏர் டைட்டாக இருக்கிற டப்பாவில் வந்து அடைச்சி வச்சோம் அப்படின்னா நல்லா ரொம்ப நாள் இருக்கும். அதனால் எடுத்து வச்சுட்டு நமக்கு தான் எப்போதும் ரொட்டீன் இருக்க பாத்திரம் வந்து வான்னு கூப்பிட்டுட்டு இருந்தது. டக்குன்னு வந்து பாத்திரத்தையும் வந்து அலம்பி வச்சுட்டு கூடவே சமையல் வேலையும் வந்து பார்த்துட்டு இருந்தேங்க. இன்றைக்கி சாதம் வச்சுட்டு சாம்பார் தான் வச்சுருந்தேன். சீக்கிரமே சாதம் ரெடியானனால டக்குன்னு கவுத்தி விட்டுட்டு சிகப்பு கீரை வந்து இன்றைக்கி சமையல் பண்ணியிருந்தேங்க. ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருந்தது. என் பையனுக்கு வந்து சிகப்பு கீரை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். சரின்னு சொல்லிவிட்டு பாப்பாவுக்கு வந்து கேரட் பொரியல் வந்து பிடிக்கும் அப்படின்ட்டு அதையுமே வந்து ரெடி பண்ணியிருந்தேங்க. சிகப்பு கீரையை வந்து இன்றைக்கி கொத்துக்கீரை மாதிரி பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதோட தண்டை வந்து கொஞ்சம் கூட்டு பண்ணிட்டேங்க. கடலப்பருப்புலாம் போட்டு பண்ணியிருந்தேன். அதுவும் வேறு லெவலில் இருந்தது. எல்லாமே வச்சு காலையில் கொஞ்சமாக வந்து நெய் விட்டு சாப்பிட்டுட்டு தம்பிக்கு வந்து கொஞ்சம் ஐ செக் பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அரவிந்த் தாங்க போயிருந்தோம். பண்ணதில் அவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, லைட்டாக அலர்ஜி மாதிரி தான் இருக்குது, பவர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அங்கேயே கேன்டீனில் வந்து சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் தாங்க வீட்டுக்கு வந்திருந்தோம். ரொம்பவே வந்து டைம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வரவே 4 மணி வாக்கில் ஆயிடுச்சு. ஜங்ஷனில் இருந்து அப்படியே டவுன் போயாச்சுங்க. கோஆப்டெக்ஸில் வந்து 2 பெட்ஷீட் எடுக்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து காஃபி குடித்த பிறகு தான் கொஞ்சம் உயிரே வந்தது. அப்புறம் ஊருக்கு போக வேண்டிய வேலை இருந்தனால ஊருக்கு தான் போயிருந்தேன். கிராமம் அப்படிங்கிறனால டக்குன்னு எந்த பொருளையும் வெளியே போய் வாங்க முடியாது. அங்கே சிஸ்டர் ஒருத்தங்க நல்ல எல்லா ஜாமான்களுமே வீட்டிலேயே வச்சு சேல்ஸ் பண்ணாங்க. நல்ல ஐடியாவாக தோணுச்சு இது எனக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். பாய்.